UGTRB English Unit 1 History of English Literature Age of Chaucer MCQ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First question, Geoffrey Chaucer is widely known by which title? அவர் என்னன்னு கூப்பிடுவாங்க? Geoffrey Chaucer is called the father of English literature. இவர்தான் வந்து யாருங்க? The father of English literature. When was Geoffrey Chaucer likely born? அப்ப எப்ப பிறந்தார்னு பாத்தீங்கன்னா 1343ல. What was the primary occupation of Chaucer's father, John Chaucer? ஜெஃப்ரி சாசருடைய ஃபாதர் ஜான் சாசர். அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, என்ன வேலை பண்ணாரு? வைன் மெர்ச்சன்ட். The surname Chaucer is derived from the French word chaussir, which refers to make of what? Chaussir refers to make a leggings. Leggings ரெடி பண்றது. அதான் அந்த சாசருடைய மீனிங். ஆக்சுவலா அந்த சாசர்ங்கிறது பிரெஞ்சு வேர்டு. Which of the following was Chaucer's first major literary work? The Book of Duchess. The Book of Duchess ங்கிற work தான் சாசருடைய first major literary work. Who was the first English printer to publish the Canterbury Tales? Canterbury Tales முத publish பண்ண English printer யாரு? William Hoxton. Which poem by Chaucer is a dream vision portraying a parliament for birds choosing their mates? அவருடைய ட்ரீம் விஷன் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் விஷனை எந்த போயம்ல அவர் கொண்டு வந்தாருன்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படிங்கிறதுல. Which king granted Chaucer a gallon of wine daily for the rest of his life in 1374? 1374ல எந்த கிங் அவருக்கு வந்து டெய்லியும் வந்து கேலன் ஆஃப் வைன் வந்து ப்ரொவைட் பண்ணாரு? எட்வர்ட் III. Chaucer translated The Consolation of Philosophy from Latin, written by which author? போத்தியூஸ்ங்கிற ஒரு ரைட்டர் கான்சலேஷன் ஆஃப் பிலாசபி இன் லாட்டின் எழுதினாரு. அதை தான் சாசர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. In Canterbury Tales, which character is used to demonstrate the first use of regional dialect for comedy in English literature? இந்த ரீஜனல் டயலக்ட்ங்கிறது வட்டார மொழி, நம்ம பேச்சு வழக்கில் பேசுறது, இந்த சென்னை தமிழ், மதுரை தமிழ், அந்த மாதிரி அந்த வட்டார மொழி. அந்த வட்டார மொழியில ஒரு காமெடிய எந்த கேரக்டர்ல அவர் உருவாக்குனாரு அப்படின்னா ரீவ்டெல் தான். In which three languages did John Gower write his three major works? எந்த மூணு லாங்குவேஜ்ல அவர் எழுதியிருக்காரு ஜான் கவர்? பிரெஞ்சு, லாட்டின், இங்கிலீஷ், மூணு லாங்குவேஜ்லயும் எழுதியிருக்காரு. What is the title of John Gower's major work written in English? இங்கிலீஷ்ல எழுதின மேஜர் ஒர்க் என்ன? Confessio Amantis அப்படிங்கிற ஒர்க். What famous epithet did Geoffrey Chaucer use to describe Gower in Troilus Cressida? Moral cover அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாரு ஜெஃப்ரி சாசர் ஜான் கவர் அவருடைய ஒர்க்ல. அந்த எந்த ஒர்க்? ட்ராய்லஸ் கிறிசிடாவில் மாரல் கவர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். Which of Cover's work contains a allegorical account of the peasants revolt of 1381? ஸோ இங்கிலாந்துல பெசன்ஸ் ரிவால்ட் நடந்தது. அப்போ எதை அதை பேஸ் பண்ணி ஒரு அலிகாரிக்கல் ஒர்க் எழுதினார், அதுக்கு பேர் தான் வாக்ஸ் கிளமாண்டிஸ். Which of Gower's major work is structured as a Christian confession of sins against love? கிறிஸ்டியன் கன்ஃபெஷன் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியில பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கையிடுறது, அதான் வந்து கன்ஃபெஷன். ஸோ கிறிஸ்டியன் கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ் அகைன்ஸ்ட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதில் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு ஜான் கவர் அப்படின்னா கன்ஃபெஷியோ அமாண்டிஸ்ங்கிற ஒர்க்கில். According to the scholar John H. Fisher, Gower only took the risk of composing English after the success of which work by Chaucer? சாசர் உடைய ட்ராய்லஸ் கிறிசிடாங்கிற ஒர்க் அது எழுதப்பட்டு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜான் கவருங்கிறது இங்கிலீஷ்ல அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறார், கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு ஜான் ஹெச் ஃபிஷர் வந்து சொல்றாரு. Which poem did Gower write to approve the coronation of Henry IV and plead for domestic peace? இத எந்த ஒர்க்ல இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காருன்னா இன் பிரைஸ் ஆஃப் பீஸ்ல ஹென்ரி IV பத்தி அந்த டொமஸ்டிக் பீஸை பத்தி கொண்டு வந்திருக்காரு. In the 19th century, James Russell Lowell criticized Gower by claiming he raised what to the precision of science? Tediousness அப்படிங்கிறது ஒரு மனசோர்வு. William Longland is the presumed author of which Middle English work? Piers Plowman. Piers Plowman உடைய author தான் William Longland. In what literary style is Piers Plowman written? Alliterative verseல அந்த போயம் எழுதப்பட்டிருக்கிறது.
Around what year was William Longland likely born? When was Longland born? 1330. The narrator in Piers Plowman receives his first vision in which location? அது எங்க எந்த லொகேஷன்ல அது எடுத்துப்பட்டது? The Malvern Hills. In which English region was Longland likely born based on the poem's dialect? வில்லியம் லாங்லேண்ட் வந்து வெஸ்ட் மிட்லாண்ட்ல பிறந்திருக்கணும். ஏன்னா அவர் எழுதின டயலெக்ட் வந்து வெஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட்ஸ். The character's imagination in the poem suggests he has followed him for how many years? 45 winters. 45 winters. Thomas Malory is most famous for being the author of which classic work? Lee Modi Arthur உடைய ரைட்டர் தான் தாமஸ் மெலாரி. In what year did the famed printer William Caxton first publish Lee Modi Arthur? Lee Modi Arthur வில்லியம் காக்ஸ்டன் எப்ப பிரிண்ட் பண்ணாரு? 1485ல. How did the author of Lee Modi Arthur identify himself in the manuscript? Manuscriptல தாமஸ் மெலாரி என்னவா மென்ஷன் பண்ணியிருக்காரு? A night prisoner அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. Which candidate for authorship has been the most widely accepted by modern scholars? Modern scholars-க்கு தாமஸ் மெலாரி என்னவா தெரிஞ்சப்படுறாரு அப்படின்னா சர் தாமஸ் மெலாரி ஆஃப் நியூபோல்ட் ரெவல். According to the scholarly consensus, what was the primary source language for Melory's material? Actually, Frenchல எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பிரைமரி மெட்டீரியலா பண்ணியிருக்காங்க. John Barber is recognized as the first major named literary figure to write in which language? Scots. When was John Barber likely born? 1320. What was John Barber's primary ecclesiastical title? Archdeacon of Aberdeen. அதான் அவருடைய டைட்டில். Which historical verse romance is considered Barber's principal surveying work? Verseங்கிறது poem தான். The Bruceங்கிறது தான் historical verse romance. Who was John Barber's primary royal patron? அவருடைய பேட்ரன் யாரு? அவருக்கு சப்போர்ட் பண்ணவர் யாரு? அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவர் யாரு? அவர் ஹெல்ப் பண்ணவர் யாரு? ராபர்ட் டூ. What is the central historical event featured in the Bruce? The Battle of Bannockburn. அதை பத்தி தான் அதில் எழுதியிருக்காரு. In which English village was John Wycliffe born? எங்க அவர் பிறந்திருக்காரு? John Wycliffe. Ripswell. John Wycliffe is traditionally known as the morning star of which movement? English Reformation. John Wycliffe is called morning star of Reformation. Chaucer வந்து morning star of Renaissance. ஞாபகம் வச்சுக்கோங்க. What was Wycliffe's primary occupation at Oxford? University of Oxford. Theology professor இருந்திருக்காரு. Wycliffe's political theological theory of dominion suggested that என்னது சஜஸ்ட் பண்ணது? The church was not allowed to own property. சர்ச்சுக்கு சொந்தமா இடம் இருக்க கூடாது. Wycliffe is considered a predecessor to which religious movement? Protestantism. Protestant அவர் வந்து பண்ணியிருக்காரு. Which event in 1348 made a deep and abiding impression on Wycliffe? The Black Death வந்து ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கு இங்கிலாந்தில். In his early work, The Lost Age of the Church, Wycliffe argued that the plague was an indictment of an unworthy clergy அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த பிளேக். Wycliffe served as a master of which Oxford College in 1361? Balliol College. From which language was Wycliffe's Bible translated? From Latin Vulgate. லாட்டின்ல இருந்து தான் ஒரு இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றார். இவர் தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது இவர் தான். இதுதான் மூல காரணம்.
In 1374, Wycliffe was a part of a delegation in Bridges negotiating with whose envoys? Pope Gregory 11. இந்த Pope Gregory 11 தான் இவருக்கு வந்து சார்ஜ் பண்ணது. இஸ் a master of error. John Wycliffe is a master of error. அவர் பண்றது தப்பு, அது கிளர்ஜி பீப்புளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் பண்ணவர், பில் பாஸ் பண்ணவர் இவர் தான். What title did historian John Bale give Wycliffe in 16th century? ஜான் பேலுங்கிற ஹிஸ்டோரியன் தான் வைக்லிஃப த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் சொன்னவர். ஜான் பேல். Wycliffe believed that every verse in scripture was in some way literally true. Wycliffe's works De Logica focused on the fundamentals of scholastic theology. தியாலஜியை பேஸ் பண்ணி தான் அந்த டி லாஜிக்காங்கிற ஒர்க் இருக்கு. Wycliffe was the follower of which church father's doctrine of grace and predestination? Saint Augustine. William Hoxton is credited with being the first person to do what in 1476? Introduce a printing press into England. இங்கிலாந்துக்கு printing press introduce பண்ணவர் வில்லியம் காக்ஸ்டன் 1476ல. When was William Hoxton likely born? எப்ப அவர் பிறந்தாரு? 1422. To whom was Hoxton apprenticed in London in 1438? Robert Lodge. Who was the noble woman that encouraged Hoxton to complete his first translation? Margaret of York, Duchess of Burgundy. So இந்த princess தான் அவருக்கு support பண்ணது, encourage பண்ணது. What was the title of the first book ever printed in English language? English languageல மொத print பண்ண book Requel of the History of Troy. History of Troyங்கிற book தான் மொத publish ஆன book. When was Thomas More born? தாமஸ் மோர் வந்து எது? யூட்டோபியாவுடைய ஆத்தர். எப்போ அவர் பிறந்தாரு? 1478. தாமஸ் மோர் served as Lord Chancellor under which English monarch? Henry VIII. Which famous work published in 1516 describes the political system of an imaginary island state? Utopia. Who was Thomas More's best friend? A noted theologian who wrote extensively about More's personality. Desiderius Erasmus. அவர் தான் அவருடைய best friend. In 1523, Thomas More held which prestigious political office? The Speaker of House of Commons. House of Commonsல ஸ்பீக்கரா மாறிட்டார். எப்போ? 1523லயே. Where did Thomas More receive his classical education beginning in 1492? University of Oxford. University of Oxfordல தான் அவருடைய classical education படிக்கிறார். In which English village was Roger Ascham born? Gribby Whiskey. Roger Ascham is famous for being a scholar, redactive writer and tutor to which monarch? Elizabeth I. What was the occupation of Roger Ascham's father, John Ascham? Steward to Baron Scrope of Bolton. So Baronக்கு ஸ்டீவர்டா இருந்திருக்கார். Which sport did Ascham's earliest English work? Taxophilus promote? Archery. At which Cambridge College did Ascham study and later become a fellow? St. John's College. Ascham believed the best way to learn a language was by teaching it to others. மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். Who invited Ascham to write the schoolmaster after complaining about a foreign schoolmaster's brutality? Richard Sackville அப்படிங்கிறவர் தான் ஆஸ்கம் ஸ்கூல் மாஸ்டரை பத்தி எழுத சொன்னது. அதான் ஸ்கூல் மாஸ்டர்னு ஒரு ஒர்க் எழுதினார். Ascham's schoolmaster famously warned against the enchantments of search found in which country? Italy.
The schoolmaster Ascom recommended using the letters of which author as a model? Cicero. சிசரோடைய letters பேஸ் பண்ணி தான் ஸ்கூல் மாஸ்டர் இவரை வந்து எழுதுறாரு. இவரை ஸ்கூல் மாஸ்டர் எழுத சொன்னது ரிச்சர்ட் சாக்வில்லி. Which literary character referred to in works by Thomas Lodge and John Lilly is associated with Ascom's legacy? Euphemism, Euphuse எல்லாம் இதில் இருந்து வந்தது தான். Which Scottish monarch is credited with beginning the influence of Chaucer on 15th century Scottish literature? James I. இந்த James I தான் is the king of Scotland. அது மட்டும் இல்லாம கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு பைபிளை வந்து ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஃபார்ம்ல கொடுத்தது இவர்தான். Which work represents the first base of Scottish Chauceranism? The King's Quair. Who are the three poets primarily associated with the second phase of Scottish Chauceranism? Robert Henryson, William Dunbar and Gavin Douglas. இவங்கெல்லாம் ஸ்காட்டிஷ் லிட்ரேச்சர்ல வர they are the followers of Chaucer. Which poet is famous for being one of the first to write in the idiom later known as Scots? Robert Henryson தான். Robert Henryson's work, The Testament of Cressida, is critical rewriting of which Chaucerian work? Troilus Cressida. Chaucer எழுதின Troilus Cressida உடைய rewriting work தான் The Testament of Cressida. Why is Henryson's work described as having a more popular quality than Chaucer? It concentrates on more local issues in Scotland. ஸ்காட்லாண்ட்ல local issues நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ஒரு work ரொம்ப ஃபேமஸ். Which poet belongs to the later medieval phase and has work that is quite far from Chaucer's? William Dunbarங்கிறவர் தான். இவர்தான் medieval phaseல வந்தவர். Which work by William Dunbar includes ironic gestures recalling the wife of Bath? The wife of Bathங்கிறவங்க Canterbury Talesல வர ஒரு கேரக்டர். ஸோ அதை இவர் வந்து என்ன பண்ண ஒரு ஐரானிக் ஜெஷரா திரும்ப ரீகால் பண்ணது எந்த ஒர்க்ல? தி ட்ரீட்டிஸ். Gavin Douglas, The Palace of Honor is loosely modeled on which Chaucerian work? சாசர் எழுதின The House of Fameங்கிற ஒர்க்ல இருந்து மாடல் பண்ணப்பட்டது தான் The Palace of Honor. What is Gavin Douglas' most famous literary achievement? A translation of Virgil's Aeneid. Virgilோடைய Aeneid translation பண்ணது அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். யாருக்கு? Gavin Douglasக்கு. இந்த வீடியோல ஏஜ் ஆஃப் சாசரை பத்தி தான் MCQ டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.